செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனமா பார்த்துக்கோங்க. நீதித்துறை எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. போன தடவையே சொன்னேன், உச்ச நீதிமன்றம் மறுபடியும் இது கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு. என்ன கேட்குறாங்க? செந்தில் பாலாஜி, நீங்கள் இன்னும் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா? இதை 10 வாய்தாவாக கேட்டாங்க. அவர் ராஜினாமாவை பண்ண மாட்டேங்கிறார். நீங்கள் உங்களுக்கு இந்த நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருச்சு. ஏன் கொடுத்துச்சு? நீங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சீங்க. அதனால் உங்கள் வழக்குகளில் நீங்கள் சாட்சிகளை கிடைக்க மாட்டீங்க, ஆதாரங்கள் அளிக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில் தான் இந்த நீதிமன்றம் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது. சொன்னதையே திரும்பி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ராஜினாமா செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு லாஸ்ட் டைம் கொஞ்சம் சீரியஸாக கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், அடுத்த தடவை இதை பெயில ஜாமீனை ரத்து பண்ணிடுவாங்க, செந்தில் பாலாஜி திருப்பி உள்ளே போயிடுவார் அடுத்ததில் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த தடவை என்ன சொல்கிறாங்க? என்னாச்சு? உங்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோம், இன்னும் முடிவெடுக்கலையா? இன்னும் அமைச்சர் பதவியில் தான் தொடருவீங்களா? உங்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோன்ட்டு இன்னும் 10 நாள் டைம், அதுக்குள்ளே முடிவெடுங்க. எவ்வளோ கேள்வி கொடுத்துருப்பாரு. அமலாக்கத்துறை தான் இந்த ஜாமீனை ரத்து பண்ணணும்னு வழக்கு போட்டுருக்கணும். ஆனால் பாதிக்கப்பட்டதில் ஒருத்தர் அந்த வழக்கை போட்டார். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வழக்கு போட்டு அதில் முடிவு வர்ற டைமில் அமலாக்கத்துறை போய் நாங்களும் ஒரு பெட்டிஷன் போடுறோம், ஜாமீனை ரத்து பண்ணணும். அது செந்தில் பாலாஜிக்கு உதவி செய்வதற்காக, அதாவது இன்னும் காலதாமதம் ஆவதற்காக அமலாக்கத்துறை போட்ட வழக்கு, ஜாமீனை ரத்து பண்ணணும். உண்மையிலேயே இந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உண்மையிலேயே இந்த வழக்கில் அக்கறை இருந்தால் அவங்க தான் ஜாமீனை ரத்து செய்யணும்னு போட்டிருக்கோம். அவங்க போய் கொடுத்தோடனே மறுபடியும் வாயுதா, மறுபடியும் இது. இப்போ என்ன பண்ணுவார்? நோட்டீஸு அவர் கொடுத்துட்டாரு, அமலாக்கத்துறை எனக்கு நோட்டீஸ் கொடுக்கல என்பது. 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் கொடுக்க வச்சுருக்கோம். நோட்டீஸும் கொடுக்கல. இப்போ மறுபடியும் கண்டனம். ஒரு குற்றவாளிக்கு கண்டனம் தெரிவிக்கிறதை இப்போ தான் பார்க்குறேன். நீதித்துறை வரலாற்றிலேயே குற்றவாளிக்கு கண்டனம் தெரிவிக்கிற ஒரே இது இங்கே தான் பார்க்குறேன். நீதிமன்றம் கண்டனம்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. கொடுக்கலையா இல்லையா, இவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுகிறது, முடிஞ்சு போச்சு. இவர் மீண்டும் அமைச்சராகிவிட்டால் போட மாட்டேங்கிறாங்க. அப்போ இதில் என்னென்ன சதித்திட்டம் நடக்குது, யார் பின்னாடி இருக்கா? அவர் எவ்வளோ தைரியமாக சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சமாச்சும் பயப்படுறாரா? ராஜினாமா பண்ணுறாரா? எதுவுமே இல்லை. அப்போ நம்மளை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்கங்கிற தைரியம். அங்கே யாரை பிடிச்சி என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலை.